திங்கள் தோறும் ஒரு செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிற ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, அது வந்து உலகத்தோடைய முதல் ரைட்டர் பற்றி தான். அவங்க வந்து ஏறக்குறைய 4300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க. அதுவும் சுமேரியன் காலகட்டத்தோடைய ஒரு அழிவு பகுதியில் வந்து பிறந்த ஒரு நபர். அவங்க யார் அப்படின்னா, அவங்க பேர் வந்து என்ஹெடுன்னா அப்படிங்கிறது தான். அவங்க வந்து அக்கோடிய பேரரசு சார்ந்த அந்த சார்கன் அப்படிங்கிற அந்த நபருடைய மகள் தான். அதாவது இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பெண் இயக்குனர்கள், பெண் எழுத்தாளர்கள் அப்படி இப்படின்னு நம்ம பல பேரை வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது ஆண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் வகைப்படுத்துவது கிடையாது. பெண் இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண் இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழக்காடல் வந்து இன்னைக்கு கிடையாது. ஆனால் உலகத்தோடைய முதல் ரைட்டர் யார் அப்படின்னா, அது ஒரு பெண் தான். அவங்க பேர் வந்து என்ஹெடுன்னா. அவங்க வந்து அக்கோடிய பேரரசு சார்ந்த ஒரு அரசருடைய மகள். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இந்த அக்கோடிய பேரரசு வந்து மிகப்பெரிய லெவலில் வளரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தடங்களாக வந்து சுமேரியன் மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாட்டு களம் அப்படிங்கிறது இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கடவுள்களை, அதாவது சுமேரியன் மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய கடவுள்களை இந்த அக்கோடிய மொழி பேசக்கூடிய அந்த மக்களுடைய கடவுள்களோட இணைச்சாங்க. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்கந்தன் அப்படிங்கிறது ஒரு பிராமணிய பெயர். ஆனால் முருகன் அப்படிங்கிற பேர் வந்து பிராமணிய பெயர் கிடையாது. அது வந்து தமிழ் மரபுக்கு உட்பட்ட ஒரு பெயர். இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு இணைப்பு கொடுத்து ஒரு ஒரு பூநூல் போட்டு அந்த அந்த முருகனை வந்து நம்ம எப்படி வழிபட்டுட்டு இருந்தோமோ அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு அவருக்கு வந்து நெய் வைத்தியம் கொடுக்குறோம். நெய் சார்ந்து நிறைய படையல்களை வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி இப்படி ஒரு கலாச்சார ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் வந்து உருவாகுதுல்ல, இதே மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து அங்கே உருவாகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்தது என்ஹெடுன்னா அப்படிங்கிற அந்த பெண். அவங்க வந்து அந்த புது மதங்கள் இல்லைன்னா புது கடவுள்களை உருவாக்குறதுல ஒரு தலைமை இடத்துல வந்து இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து இன்னா அப்படிங்கிற கடவுளை வந்து அவங்க உருவாக்குனாங்க. இஸ்டர் அப்படிங்கிற காடையும் வந்து அவங்க உருவாக்குனது தான். இப்படி அவங்க உருவாக்கின கடவுள்கள் தான் பிற்காலகட்டத்தில் கிரேக்க புராணங்களில் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. இன்னும் நிறைய பெண் கடவுள்கள் வந்து மேற்கத்திய பகுதிகளில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததும் அந்த என்ஹெடுன்னா அப்படிங்கிற அந்த நபர் தான். அந்த நபரை பற்றி நீங்கள் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆதி பெண்ணின் அடிதேடி அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து தேடி படித்து பாருங்கள். அதில் சில விஷயங்கள் வந்து இருக்குது. நான் அதிலிருந்து தான் இதை எடுத்தேன். நான் இந்த வாரத்தில் சொல்ல விரும்பின செய்தி அப்படிங்கிறது இதுதான். அதாவது உலகத்துடைய முதல் எழுத்தாளர் அப்படிங்கிறவங்க பெண் தான். மீண்டும் ஒரு செய்தியில் வந்து அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். அது வரைக்கும் காத்திருங்க. நன்றி.